ரீசெண்டா நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். தமிழகம் தான் பெண்கள் பாதுகாப்புல முதலிடத்துல இருக்கு. ஆளுநர் வந்து தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க பாத்தியா, அவங்க மேடையில பேசணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஆபாசமா பேசுறது அப்படின்றது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல அந்த கட்சிக்குமே உருத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கும். எப்படினாலுமே நம்ம அதுவும் இவ்வளவு பெரிய கட்சியில இருக்கோங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறது அப்படின்னு தானே இருக்கும். அதையும் தாண்டி திமுகன்னு எடுத்துக்கிட்டா மட்டும் இந்த சர்ச்சை பேச்சுகள் ஆபாச பேச்சுகளுக்கு பேர் போன கட்சியா இருக்காங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் பேசியிருக்காங்க ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்துல. 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதான், மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவிர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்.